ஹலோ கைஸ், இனி நம்ம வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா டே 1 கிராணி ஹவுஸ் உள்ள தான் போக போகிறோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா முழு சக்தியோட போக போகிறாங்க. எப்படின்னு தெரில, எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது முடியுமா தெரில, ஆனால் இந்த வாட்டி ட்ரை பண்ணியே பார்க்கலாம். சரி, ட்ராக் தாங்க பார்த்தா எதுவுமே இல்லை. சரி, அந்த கேள்வி இது வருவான்னு பார்த்தா அந்த கேள்வி சவுண்டு தான் கேட்குது. அவள் எங்கிறானே தெரில, எந்த ரூமில் ஒன்றுங்கிறான்னு தெரில. சூப்பரு, நம்ம ஷார்ட் கன் பார்ட்ஸ் ஒன்று கெச்சிச்சிங்க கீழே இருக்குது தெரிஞ்சுங்களா. அது எத்தனை மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு ஷார்ட் கன் பார்ட்டு. அப்போ தான் அந்த கேள்வியை நம்ம சுட்டே வச்சிடலாம். சரி, இது ஷார்ட் ரைடில் போகலான்னு பார்த்தா இங்கே வரல. சரி, கிராணி கீழே பார்த்தா கீழேயும் இல்லை. சரி, ஃபஸ்ட்டு போய் செட் பண்ணுறடியாக வரல. அப்படான்னு சொல்லிட்டு நானும் சவுண்டு போயிட்டேங்க. கீழே போய் இந்த ட்ரோவில் தந்து பார்த்தா இந்த ட்ராவில் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஃபஸ்ட்டு போய் கீழே செட் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த ஷார்ட் கன் பார்ட்டை. அப்புறம் வேறு மிச்சம்லாம் தெரியலாம். அந்த கேள்விக்கு ஒரு நாளும் நம்மளை வச்சிடறாங்க. மண்டை மேலே நம்மளை சாவே வச்சிடறா. நம்ம இந்த லெவலே முடிக்க முடியல, ஈஸி லெவலே முடிக்க முடியல. இதில் பார்த்தீங்கன்னா ஹார்டுன்னு அது மீடியமு ஈஸிலாம் இருக்குது. நம்ம ஈஸிலே ஒன்றுமே முடிக்க முடியல, அதுக்குள்ளே நம்ம சாவு வச்சிடறோம். அது கண்டுபிடிக்க முடியல நம்மளால், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சவுண்டு வேறு போட்டோம், இதில் வேறு பார்க்கலாம் சரி வராங்க இறங்கி. நம்ம அதுக்குள்ளேயே கீழே எடுத்துன்னு போய் செட் பண்ணிவிடுவோம். இதை ஃபஸ்ட்டு போய் ஷார்ட் கன் செட் பண்ணிவிடுவோம். இப்போ சவுண்டு போட்டால் கூட வந்துடுவாங்க. நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கலாம். நம்ம செட் பண்ணிவிடுவோம் ஷார்ட். அப்போ செட் பண்ணிட்டு அவளை டம்முன்னு போய் சுட்டே முடிச்சிடலாம் அவளுக்கு தாய் கழுவியை. சரிங்க, இது ஒன்று தாய் கழுவி ஒன்று பண்ணலாமா? சரி, இந்த டோர் தந்துட்டு இப்போ நம்மகிட்ட ஒரு கீ ஒன்று இருக்குங்க, அது கட்டி செயின் கட்டுற எடுத்துன்னு அது ரூமில் போட்டுடலாம். ரூமில் போட்டு கொஞ்சம் தாய் கழுவி கொஞ்சம் அலைய விடலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. சரி, இதில் போட்டுடலாம். உள்ளே போட்டு நம்ம காரில் போய் கொஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டா நினைக்கிறா. சவுண்டு கேட்குது, உங்களுக்கு தெரிதா? வராங்க அப்படி பாருங்கள். அவர் வந்தாலே நம்மளுக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுதுங்க. கொஞ்சம் நிஜமாக பயமாகவே இருக்குது. இந்த கேம் நீங்கள் இறக்கி விளையாடி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் ரொம்ப நம்ம ஒரு பாட்டும் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈஸி மெத்தட்லேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டோர் சாத்திடலாம். டோர் சாத்திட்டு அந்த லாக்கை நம்ம சாத்திட்டு நம்ம ஆன் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் தாய்க்கழுவி எப்படி சாவான்னு. உள்ளே திணறா போல் பாருங்கள். அவன் மூஞ்சி பார்த்து எப்படி இருக்குது. ஃபுல்லாக போட்டு கேஸ் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாய்க்கழுவி திணறா. உள்ளே பார்க்கறதுக்கு செம காமெடியாக இருக்குது. மூஞ்ச பாருங்கள் எப்படி பாரு. என் தாய் கேள்வி பல்லு அப்படியே ரத்தமாக இருக்குங்க. பல்லுலாம் இல்லை, கண்ணு 2 முட்டை கண்ணு மாரி வச்சுனுக்கிறா. சரி வாங்க, மேலே போயிட்டு நம்ம மிச்ச பாட்டெலாம் தேடுறா. 2 நிமிஷத்துக்கு நம்மள தொல்லையே கிடையாது. சரி, நம்ம போய் தேடலான்னு பார்த்தா தென்னுக்கிறாங்க, எதுவுமே கிடைக்கல. சரி, மேலே போய் பார்க்கலாம் எதுனா கிடைக்கலான்னு. 2 நிமிஷம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ளேயே டக்குன்னு எல்லா பாட்டும் கண்டுபிடிக்கணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாட்டும் சில இதில் கண்டுபிடிக்க முடியல. அந்த பாட்டு எங்கே செட் பண்ணணும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போட்டுப்பாங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டுப்பாங்க. நம்ம வீடியோ யாரும் லைக்கே பண்ணுறது இல்லை. அப்படியே ஸ்வைப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எதுங்க மிஸ்டேக் பண்ணணும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவீங்க. கிராணி விளாட்றவங்க, சப்போஸ் கிராணி விளாட்றவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது விளாட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு போயிடுங்க. பார்த்தீங்கன்னா டார்லேருந்து ட்ரோலே தந்து பார்த்தா எதுவுமே இல்லை. சரி, இந்த டோர் தந்து பார்க்கலாம். அந்த டோர் தந்து பார்த்துட்டு கீழே போய் பார்க்கலாம் எதுனா கிடைக்குமான்னு. எங்கேயுமே கிடைக்கலங்க. இது மேலே வந்தாலே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த வீல் மாரி இருக்குங்க, இந்த கார் ஸ்டேரிங் மாரி ஒன்று இருக்கும். அது பேர் எனக்கு சரியாக தெரில. அது எதுக்கு எங்கே போய் ஸ்பிட் பண்ணணும்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு எதுவுமே தெரில. இந்த கேம் தான் ஃபஸ்ட்டு முறை விளையாடுறது. செய்கிறேன் இருக்கான்னு தந்து பார்க்கலாம். எதுவுமே இல்லைங்க. நம்ம ஷார்ட் கன் பார்ட்ஸ் ஒன்று கிடைக்கும் போல் சைடில் இருக்குது, நான் பார்த்துட்டேன். இதுவும் பொறுமையாக தந்து பார்க்கலாம். எதுவுமே இல்லைங்க. இங்கே பார்த்தா ஷார்ட் கன் மேலே பார்த்து ஒன்று இருக்குது. அது எத்தனை மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு போய் 2 நிமிஷம் ஆயிடுச்சு மாரி இதாக வந்தாலும் நம்ம தலைமையிலே போட்டு சோழியை முடிச்சிடுவாங்க. நம்ம அதுக்குள்ளேயே போய் செட் பண்ணிவிடுவோம். பொறுமையாக போனாங்க. ஒரே சவுண்டு போடாலே வந்துடுறாங்க. எங்கன்னா பண்ணிட்டு டக்குன்னு அப்படியே பேய் நிற்கிற மாரி. அது பேய் தான். அது டக்குன்னு அப்படியே ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுறாங்க. நம்ம என்ன பண்ணுறதுனே தெரில அந்த நேரத்துக்கு. சரி, நம்ம போய் ஷார்ட் கன் ஃபிட் பண்ணிட்டு இன்னொரு பாட் கச்சா போதுங்க. நம்ம தாய் கழுவியை போட்டு தள்ளிடலாம். இது கேஸ் போயினே தான் இருக்குது. இது ஒன்றும் தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. திருப்பி எதனா பண்ணனா நம்ம பார்த்துக்கலாம். சவுண்டு கேட்குது. எங்கேயும் வந்துட்டா மாதிரி பெல்லு சவுண்டு கேட்குதுங்க. ஐயோ, எங்க தெரியலையே. மேலே போகலாமா? சவுண்டு கேட்குது. ஷார்ட் கன் பாட்டு சூப்பர். ஷார்ட் கன் பாட்டு ஒன்று கச்சிச்சிங்க. அதுதாங்க இப்போ தாய் கழுவியை போட்டு தள்ளுற நேரம் வந்துச்சு நம்மளுக்கு. போய் டக்குன்னு போய் இந்த ஷார்ட் கன் ஃபிட் பண்ணிட்டு புல்லட் லோட் பண்ணிட்டு இவ்வளோ போட்டு தள்ள வேண்டியது தான். போடா சீக்கிரம் போடா. ஃபாஸ்ட்டாக போடா.
போடா 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 போடா. அவ்வளோ தாங்க, நம்ம ஷார்ட் கன் ஃபுல் பாட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஷார்ட் கன் நம்ம கையில் எடுத்துக்கலாம். கைக்கு வந்துச்சு, நம்ம புல்லட் லோட் பண்ணிடலாம். லோட் பண்ணிட்டு போய் அந்த கிளியை போட்டு தள்ளுற நேரம் வந்துச்சுங்க நம்மளுக்கு. இப்போ போட்டு தள்ளுறதுனா சாவச்சுடுங்க, வேறு எதுனா நினச்சிக்க போகிறீங்க. சாவடிக்கு தான் போகிறோமே நம்ம. வாங்க வாங்க போங்க போகலாம். எங்கடா இது? வாடி கேள்வி எங்கடிக்கிற? அவனை கண்டுபிடிக்கிறதே பெரிய பிரச்சனை இருக்குங்க. அவள் கண்டுபிடிக்குது, நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடா. ஆனால் அவளை கண்டுபிடிக்குது எந்த ரூம்லேருந்து வரனே தெரிய மாட்டேங்குதுங்க. சல்லு எதனா ஒரு ரூம்லேருந்து பூந்துடுறாங்க நம்மகிட்ட. வர வந்துட்டா நினைக்கிறேன். மேலே தான் இருக்கான் போல். எங்கடி இருக்கிற? சீக்கிரம் வாடி போட்டல்றதுக்கு சவுண்ட் ஒன்று கொடுத்தாச்சு. வந்துடுவான். போட போகிறப்ப அவளை தாங்க போட்டாச்சு. தாய் கை 2 நிமிஷத்துக்கு 2 செகண்டுக்கு நம்மளுக்கு கொல்லையே இல்லை. தள்ளுறி நல்லா பத்துனுக்குறாங்க அப்படியே சுட்டோன்னே. சரி, நம்ம வேறு எதுவும் நினைக்கிறேன். ஹவுஸ் கீ நம்மளுக்கு கச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, திரும்பியும் போய் சுட்டு வரலாம். ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முறை நம்ம லோட் பண்ணி சுட்டு பார்க்குறோம். இப்போ கீழே வந்து கூட சுட முடியுமான்னு தெரில. சரி, வாட்டி சுட்டு பார்க்கலாம். போடு ஒன்றும் பண்ண முடியலங்க. அப்படியே தான் இதுவும் ஃபுல்லாக போயிட்டான்னா தெரில. ஃபுல்லாக போயிட்டா திரும்பி வருவா போல். சரி, நம்ம அதுக்குள்ளேயும் இந்த ட்ராப் பண்ணிட்டு நம்ம வேறு எதனா போய் தேடலாம். அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். சூப்பராங்க, நம்ம ப்ளே ஹவுஸ் கீ கச்சிடுச்சு. இது வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செய்வாங்க எங்கன்னா இருக்கும். ப்ளே ஹவுஸ் கீனா அந்த கை மாரி ஒரு சேனல் இருக்கும். அந்த படம் தான் ப்ளே ஹவுஸ் கீ. அது உள்ளே போனால் ஒரு மாதிரியா வீல் மாரி இருக்கும். அது வரைக்கும் கச்சா தாங்க ஓப்பன் ஆகும். சரி, அது நம்ம தேடணும். சரி, போங்க சீக்கிரம் தேடிடலாம். இந்த தாய் கழுவி வந்துடுவா டக்குன்னு. ஆனால் இந்த கிரானி ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் மறக்காமல் இது டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு மாதிரியா உடம்புலாம் ஒரு மாதிரியா திடீர்னு சொல்லுவாங்களே, அதுமாரி உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியா ஷேக் ஆகும் உடம்பு. திடீர்னு வந்து பின்னாடி நிற்பா, திடீர்னு வந்து சைடில் நிற்பா. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போ நம்மளுக்கு வரான்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? சவுண்ட் ஒரு மாதிரியா இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போயிடுவோம் அதுக்குள்ளேயோ. இங்கே தாங்க 2 நம்மளுக்கு அந்த சின்ன பச்சையில் மாரி வீல் தந்தா. இதேமாரி 2 வீல் நம்ம தேவைப்படாதான் அது ஓப்பன் பண்ண முடியும். சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அருன்னு இருக்குது பார்த்தீங்களா? நம்ம 2மே தேடணுங்க. அது எங்கெங்கே வச்சுக்கிறானே தெரில. இவனுங்க எங்கே ஈஸியெல்லாம் குடிக்க மாட்டேறானுங்க. இவங்க ஏதோ பொந்துலேயோ சந்திலையோ வச்சுட்டு இருக்கிறானுங்க. நம்மளுக்கு எதுவும் தெரிய கூட மாட்டேருக்கு. இது ஃபஸ்ட்டு முறை இல்லாததால் மாரி பண்ணுறானுங்க. இது உள்ள சாமி இதெல்லாம் தாங்கியாப்பா, ஏன்ப்பா இப்படி பண்ணுறாங்க? எதுவுமே இல்லைங்க. வாங்க இருக்காங்க ஸ்டேரிங் மாரி இருக்குல்ல. இது எங்கே செட் பண்ணணும்னு தெரில. மறக்காமல் இங்கே எங்கே செட் பண்ணால் மறக்காமல் அது கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்கே செட் பண்ணணும்னு தெரில. இதை நான் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவேன். மறக்காமல் பார்க்குறோம் இது எங்கே செட் பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, எதுவுமே இல்லை. எங்கள் டோர்லேயே எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறோன்னு தெரியல. எதுவுமே இல்லைங்க. எங்கெங்கே வச்சுக்கிறானே தெரிய மாட்டேங்குது. கிரானி கேம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஐயோ வந்துட்டாங்க. ஓர சாத்து தூரம் சாத்து ஓட்டிட்டு உள்ளே போயிட்டு மேலே இருக்குது. எங்கன்னா எங்கே வைக்கிறதுன்னு தெரியல. நான் சுற்றி நிற்கிறேன். இதெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, இதெல்லாம் இருக்குது. இதுல எதுவுமே இல்லை. ஐயோ, சரி, இங்கே பார்த்தீங்களா? எந்த சைடு வராலே தெரிய மாட்டேங்குது. இவ எங்கள் சைடு தான் வரா. மறக்காமல் சேனல் இது வரைக்கும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்வைப் பண்ணாமல். மறக்காமல் கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுன்னு தெரியல. மறக்காமல் தாய் கழுவி போட்டு தள்ளுறது. இந்த வீட்டு விட்டு கிளம்புனுங்க. அது ஃபஸ்ட்டு நான் இது வரைக்கும் வீட்டு விட்டே கிளம்புனா தான் இருக்காங்க. சுட்டாச்சு. சாவடி. இப்போ நம்ம மேலே போகலாம். இப்போ டோரில் எதனா இருக்கா? டேய், பேர்ட் ஃபீட் ஏன்னா வைக்கிறீங்க? எதுக்குன்னே தெரியல. இதெல்லாம் வச்சுக்கணும். அது எது யூஸ் பண்ணுறோன்னு தெரியலங்க. அந்த பேர்ட் ஃபீட் எதுக்கு யூஸ் பண்ணால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுவும்
நம்மளுக்கு சில இதுதான் தெரியும். இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுவும் கற்றுக்கின்னு நம்ம வீடியோ வேறு லெவலில் போடலாம். நம்ம சேனலில் கொஞ்சம் க்ரோத் ஆகும். மறக்காமல் நம்ம சேனல் க்ரோத் ஆகுது, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். சரி ரைட்டாக இப்போ அது பார்த்தீங்கன்னா பொம்மை வந்து நான் வந்து இது நானே தெரில, நானும் சேர்த்துட்டேன். அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். பை கைஸ்.